லிவினா எப்படிரா கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா இருக்க முடியும்? நீ சொல்ற எதுவுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒரே வீட்டை ஷேர் பண்ணி தங்கியிருக்கோம். அவர் என் ஃபிளாட்மேட். சாரி அதிர்ச்சி, உங்களை ஏமாத்திட்டு பக்கத்துல கேரளா ஏண்டா எதுக்கு நீங்க அங்கதான் ஜவான் கிடைப்பாரு. ஷாருக் கான் ஜவானு. கன்னியாகுமரி வரையும் வந்துட்டோம். நம்ம அன்சீன் நிறைய வச்சிருக்கோம் அந்த சீரீஸ்ல. அது வேற. கன்னியாகுமரி இது உண்மையிலே வச்சிருக்கோம். அன்சீன் எனக்கு தெரியும்பா. கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணா அதுக்குள்ள வருங்கால மனைவியோட மூஞ்சி. அப்படியா? என் மூஞ்ச மனைவி மூஞ்சி எல்லாரும் பார்க்கணும் அந்த ஆசைப்படுறீங்க சார். நன்றி, மீண்டும் வருக, மீண்டும் சந்திப்போம் சார். நான் எப்படிதான் சார் மீண்டும் சந்திப்போம் சார். வாரத்துக்கு 3 நாள் ட்ரிம் இருக்கு. என்ன பண்றதே தெரியல. போயிட்டு வரோம். பாத்துருங்க கடல ஒண்ணு செத்துறாது என்ன. ஒரே நிமிஷம் தம்பி கேமராமேன், அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் காட்டுங்களேன். அப்படி திரும்பி காட்டுங்களேன். மொத்தமா அப்படி இங்க காட்டுங்களேன். அப்படி இங்க காட்டுங்களேன். என்ன கண்ணு கூசுது? என்னது இது? மைக்கு போட்டா இருக்கட்டும். என்னது இது? டைவர்ட் பண்ணா என்னடா இது? அப்படியே கொஞ்சம் இங்க வாங்களேன். நேபாளக்காரன் தள்ளுங்களேன். அப்படி அங்க வாங்க. தாய்லாந்து, ஜப்பான், ரொம்ப ஜாம் ஆகுது. என்னன்னா எதிர்கால காலம் 3 மணிக்கு எழுப்பி டார்ச்சர் பண்ணி தாலி அறுத்து அப்படி காஃபியை குடிச்சிட்டு எல்லாரும் எடுத்து கூட்டு வந்தா முப்பீங்களாவது பரவாயில்ல. நம்ம நைட்டு சாரி அதிர்ச்சி, உங்களை ஏமாத்திட்டு பக்கத்துல கேரளா வர. ஏண்டா எதுக்கு நீங்க அங்கதான் ஜவான் கிடைப்பாரு. ஷாருக் கான் ஜவானு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஜவான் அடிச்சுட்டு காலையில கஷ்டம் தெரியுமாடா? எனக்கு அதை விட கூட்டிட்டு வந்தான்டா. என்னடா இங்க ஏன்னா சன்ரைஸ். நான் சொல்றேன் கன்னியாகுமரி வரையும் வந்துட்டோம். நம்ம அன்சீன் நிறைய வச்சிருக்கோம் அந்த சீரீஸ்ல. அது வேற. கன்னியாகுமரி இது உண்மையிலே வச்சிருக்கோம். அன்சீன் எனக்கு தெரியும்பா. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? உலகத்திலே 2 இடத்துல தான் சன்செட்டையும் சன்ரைஸையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஓகேவா? இப்படி ஏறி இப்படி இறங்கும். பீச்லயே சன்ரைஸ் ஆகி பீச்லயே இறங்கும். ஓகேவா? இங்க என்ன ஸ்பெஷல்னா கன்னியாகுமரியில 3 கடல். இந்திய பெருங்கடல், அரேபியன் சி, இன்னொன்னு என்ன இருக்கு சொல்லு? பே ஆஃப் பெங்கால். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இந்த 3 கடலுமே ஒரே இடத்துல சங்கமிக்கிறது தான் இந்த கன்னியாகுமரி. முக்கடலும் இங்கதான். அதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு தெரியும். எங்களுக்கும் விக்கிபீடியால டைப் பண்ணா தெரியும். இது எதுக்கு இவ கூட்டாங்க? இங்க சன்ரைஸ் வந்து ஆகுறது அவ்வளவு அபூர்வம். ஏன்னா இங்க வந்து சன்ரைஸ் ஆகுறப்ப கரெக்டா ஒரு சங்கு ஊதுவாங்க. ஓகேவா? சங்கு ஊதுவாங்க. உனக்கு இப்ப ஊத போறாங்க. அது நல்லாவே தெரியும். கிட்டல போ. எவ்வளவு நேரம் பேசுறது? நான் வந்துறேன் நானே. இது வந்துருடா. சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான உலகளாவிய சன்ரைஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு தூரம் சங்கு போட்டு எதுவுமே தெரியாது. நான் எதுக்கு போடுறேன்னு கேளு. கண்ணாடி போடுறது ஒண்ணு ஸ்டைலுக்கு போடுவாங்க. ஆமா, நம்ம நைட்டு ஜவான். ஐயோ இந்த ஜவான் இப்படி இருக்கீங்க. ஏய் இப்போ இப்படி இருக்கீங்க. இப்போதான் தூங்கி இருப்பேன் சார். ஜவானுக்கு ஒரு மரியாதை இல்லையா? சன் டிவியை பார்த்து சன் செய்திகள் பார்த்தாலும் பெருசா சூரியன் சன்ரைஸ் வந்திருக்கும். கலைஞர் போல அதுலயே சூரியன் இப்ப அழகா பாத்துருக்கலாம். இங்க சன்ரைஸ் ஆயிடுச்சுடா. வாங்கடா பாப்போம். வாங்கடா அதிர்ச்சி. இப்போ உங்களுக்கு சன்ரைஸ் எல்லாம் முக்கியம் இல்ல. நைட்டு சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் வெளியே வராம பாத்துக்கலாம். ஜவான் பைசா தான் பாத்துட்டு இருக்கானுங்க. இவ்வளவு நேரமா தடுத்து நாசம் பண்ணிட்டீங்களே. ஜவான் பைஸ் உண்மையிலே ஜவான் பைஸ். டேய் அன்சீன். பாரு இப்படி பாத்திருக்கியா சன்ரைஸ்? சூரியனே கொண்டு வர மாதிரி நீ இப்படி பாத்திருக்கியா? இந்த டைம்ல என்ன வேண்டுனாலும் நடக்கும். அப்படியா? ஆமா ஆமா. அப்படியே சீசரா. அப்பனே விநாயகா, இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். கூட்டு வந்துட்டேன். உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இப்படி லூசு. நீ பாத்திருக்கியா? என்ன பண்ண தெரியும்? போட்டோ எடுத்துருப்போம். சன்செட் காட்டுறதுக்கு எப்படி வாங்க.
கரெக்டா சன்ரைஸ் ஆயிடுச்சு ஓகேவா. இந்த 6:10 சன்ரைஸ 6:20க்கு ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து வர லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து உடலுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குமா. உண்மையிலே விட்டமின் டி. அப்போ வந்து வெறுங்கனால பார்த்து கண்ணை சிமிட்டினோம்னா அந்த பவர் சோர்ஸ் வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போகும்னு சொல்றாங்க. குழந்தைகள்லாம் வந்து இந்த லைட்ல தான் காட்டுவாங்களாம். வெறுங்கனால நம்ம பார்க்கும்போது அப்படியே கண் லைட்டா கூசும். கண்ணை அப்படி சிமிட்டிட்டோம்னா அந்த கூசுறதும் போயிடும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற தோல் வியாதி அதெல்லாம் வந்து டோட்டலா இதை பார்க்கும்போது கொஞ்சமா குறையும் சொல்றாங்க. உண்மையிலே இல்ல அவன் வந்து அவனா பேசல, ஒரு அண்ணா அங்க சொன்னாரு. எல்லா விளாகரும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் பேசுறாங்களா? யாராவது சொல்றதுதான் அப்படியே கேமரா யார சொல்றான்னு உங்களுக்கு தெரியும். ஓ நீ அப்படி வரியா? என்ன கண்ணு சிம்டம் பார்த்துட்டே இருக்கேன், அவ்வளவு நல்லதா இப்போ. ஆமா அது அப்படியே இதுவே மாறுது பாரு, ஒரு மாதிரி ரவுண்ட் எல்லாம் வந்துட்டு போதா அப்படியே பார்த்துட்டே கண்ணு சிம்டாம எப்படி இதுதான் பாசிட்டிவிட்டி. உங்க வாழ்க்கை இன்னையோட மாற போகுது. அதை மட்டும் தள்ளி விட்டுரு, எப்பவுமே சேர்க்காத. எனக்கு ஏதோ சூரியன்ல ஓட்டம் வந்த மாதிரி இது. ஐயோ அப்படி தெரியக்கூடாது. சூரியன் அழகா ரவுண்டா தெரியணும்டா. அப்படியா? கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணா அதுக்குள்ள வருங்கால மனைவியோட மூஞ்சி. அப்படியா? என் மூஞ்ச மனைவி மூஞ்சி எல்லாரும் பாக்குறாங்க. கண்ணை சிமிட்டாம என் வைஃப் பாக்கணும். உங்க வைஃப் ரொம்ப கேவலமா இருக்கு. அடுத்து ரிக்கியோட வைஃப் பாப்போம். பாக்காதீங்க. யாரும் கூட்டு போற மாதிரி இருக்கா? என்னடா குட்டியோட வைஃப் ரெண்டு கோர்ட் வாசல் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ கோர்ட் வாசல் இருக்கிற மாதிரி இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அது. அதுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஏதோ லாக்ஸோட ரிசல்ட்டும் தெரியுது பாரு. பிளாக் ரிசல்ட் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா 50,000 போச்சு, இறக்கி திரும்பி 10,000க்கு வருது. பாசிட்டிவா சொல்லுவோம். 1 லட்சம் 2 லட்சம் ஏறுது, 3 லட்சம் ஏறுது, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 6,72,350 7 லட்சம் 3 8 லட்சம் 9 ட்ரெண்டிங் 1. ஐயோ விஜய் சித்து பிளாக் போடாச்சா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. எப்படி உனக்கு இவ்வளவு அடர்த்தி? சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே. எங்க அப்பாக்கெல்லாம் ஒண்ணும் முடி கொட்டவே இல்லை. எங்க அப்பா ஒண்ணுமே பங்கு வச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு அடர்த்தியாடா? ஆண்டவன் நம்ம யோசிப்பான் போல. எனக்கு இவ்வளவு நல்லது கொடுத்துரும், முடி கொட்டாம பண்றோம். இவனுக்கு வேற என்ன கொடுக்கலாம் யோசிச்சு அசிஸ்டன்ட்லாம் வச்சிருப்பாரு. இவனுக்கு இந்த இதை கொடுங்க அப்படின்னு பண்ணுவேன். சொட்ட விழுந்திருக்கேன் ராசா. உனக்கு தாடி வந்து ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு ஆளுநரை கலாய்க்கிறார். தாடி வலிக்கனே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பரவாயில்ல. வடிவேலுக்கு மீச இருக்கா? இருக்கா? भैया 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 आओ आओ ஓகே ஓகே அப்புறம் நல்லா இருக்கு. தலைகீழ சேவ் பண்ணா வளரும். இது கால்ல கூட வேற ட்ரிப் போட்டு பண்ணனே. வெங்காயம் தேச்சியா? தேச்சினே சின்ன வெங்காயம். வெந்தயம் வெந்தயம் எனக்கு சமையலா பண்றேன். நல்லா வளர்ந்துருக்கா உனக்கு தாடியா? தாடி எப்படி வாரத்துக்கு 3 நாள் ட்ரிம் பண்ணதா இருக்கு. என்ன பண்றதே தெரியல. போயிட்டு வரேன், பாத்துருக்க. கடல ஒண்ணு செத்துறாது என்ன? இப்ப நம்ம வந்து கன்னியாகுமரி போயிட்டு சன்செட் பார்த்துட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு சாரி ஓகே சன்ரைஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு பிளேஸ்க்கு போறதா இருந்துச்சு. அதுக்குள்ள மழை வந்துருச்சு. அதனால வடை டீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு கிளியர் பண்ண வேண்டியதா கிளியர் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்துருக்கோம். அடுத்து என்ன பிளான் அப்படின்றத மழை என்னன்னு தெரியும். இந்த நாட்டுக்கு நீ என்ன சொல்ல வர? எதுவுமே சொல்லலன்றதாலே நல்லதுதான். காஸ்டியூம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். விவசாயிகளுக்காக அமெரிக்கா ஜெட்டி அது ஃபாரின் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அமெரிக்கால மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதுக்காக அமெரிக்கால கஷ்டப்படுற மக்கள் நம்மள இருப்பாங்கல்ல, வீட்டு காசு வாங்கிட்டு வியாபாரத்தை சுத்திட்டு காசு வரைக்கும் இது பண்ண முற்படாம இருப்பாங்கல்ல,
அமெரிக்கா இதுக்காக லைஃப்ல எந்த லைஃப்லன்னு சொல்லாதடா வாழ்க்கையிலும் சொல்லாதீங்க உலகத்துல எதுவுமே நீங்க சொல்ல வேணாம் உலகம் அதோட நீ எது போட்டாலும் செட் ஆகும் இப்ப பாரு வாழ்க்கைன்றதே போர் தாண்டா வாழ்க்கை உலகன்றதே வாழ்க்கையில போர் அடிக்காது தாண்டா வாழ்க்கை தாண்டா வாழ்க்கை அண்ணா ஒரே நிமிஷம் நைட்டு குச்சது கூட எனக்கு இப்படி தலை சுத்தலாம் ஒரே நிமிஷம் என்ன எல்லாம் நிசப்தமா உட்காந்துருக்கேன் எல்லாரும் ஜவான் போட்டுருக்காங்க அதனால சூப்பர் மாப்ள சரி போன விளாக்ல தான் இந்த கர்மத்தை தூக்கிட்டு வந்தேன் இந்த விளாக்ல ஏன்டா அதை மேல வரைக்கும் போட்டு வர என்னடா பிரச்சனை எனக்கு ஒரு கோவம் இருக்கா எப்ப பார்த்தாலும் கொடைக்கானல் கன்னியாகுமரி இது திண்டிவனம் இப்ப கத்திப்பாறை அண்ணா நகர் மயிலாப்பூர் வண்டலூர் ஜிபி வண்டலூர் இது அன்சின் என்ன ஒரு பெங்களூர்ல இருக்கு தெரியாத மும்பைல இருக்கு அன்சின் கோவால இருக்கு அன்சின் தாய்லாந்து ஃபாரின் அப்ராட் லண்டன் யூகே யுஎஸ்ஏ இதுதான் மேட்டர் நீ என்னைக்கு நீ யுஎஸ்ஏ ஃபாரின் கூட்டு போறீங்களோ அன்னைக்கு நான் பேண்ட் போடுறேன் அது வரைக்கும் இந்த வேஷ மாத்தவே மாட்டேன் சரி ஓகே ஃபாரின் கூட ஜிடி ஹாலிடே எனக்காக கண்டிப்பா ஜிடி ஹாலிடேஸ் கோவா தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஏன்டா பேசாதீங்க என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட இப்ப சொல்றேன் ஒரு ஃபிளைட்ல நான் உன்னை ஏத்திட்டு அந்த விளாக்ல அன்னைக்கு நீ பேண்ட் தான் போட்டு வரும் சவுத் கொரியா எல்லாம் பாத்திருக்கியா அதெல்லாம் தேவையில்ல அந்த ஸ்டைல்ல வரும் ஓகே நார்த் கொரியா சவுத் கொரியா ஸ்டைல்ல இருப்பாங்க அடுத்து நான் ஃபிளைட்ல கூட்டு போறதா அதிர்ச்சி பேண்ட் போடுவான் ஓகே ஜவானுக்கு என்னாச்சு தண்ணி வேணும் நைட்டு தான் குடிக்கிறியாடா அந்த தண்ணி இல்லங்க அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி வேணும் இன்னைக்கு நைட் 2 ஜவான் இறக்குறோம் அதிர்ச்சியோட மேட்டரை நம்ம கறக்குறோம் ஓகேவா கொடைக்கானல்ல காலை சீக்கிரமா இருந்துருச்சு லேட்டா தூங்கி ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு சரி இங்க அப்படியே நம்ம எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் என்ஜாயபிளா ஜாலியா வந்து விளாக் பண்ணலாம் எங்கடா போறீங்க ஜாலியா விளாக் பண்ணலாம் அப்படின்றதுதான் எங்க பிளான் வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது சில பேர் ஜமா இந்த சர்க்கிள் அடிச்சுட்டா குடிச்சிட்டா அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்களா யாரு பேசினா ஜாலியா இருப்பாங்க அவங்களே வெறுப்பாய் போறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு யோசிக்க இப்ப நான் பேசுறது உங்களுக்கு வெறுப்பா இருக்கு ஜோவியலா இல்ல நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ NH44 இந்த NH44 வந்து இந்த ரோடோட லென்த் வந்து 3700 சம்திங் கிலோமீட்டர்ஸ் எப்படின்னா ஓகேவா அதுதான் அப்படிதான் ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் சொல்லுவாங்களா அந்த அப்படியா ஆமா எனக்கும் தெரியல ஓ அடிஷனல் இல்ல 3700 கிலோமீட்டருக்கு மேல இந்த ரோடு எங்க போய் முடியுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல தான் போய் முடியுது ஏய் ஜம்மு காஷ்மீர்னா இது பாருங்க இது ஃபாரின் இந்தியா கிடையாது இருங்க உண்மையிலே ஜம்மு காஷ்மீர் இந்தியாவா இல்லையா படிடா ஒழுங்கா படிடா ஐயோ காஷ்மீர் இந்தியா என்ன படிச்சிருக்க MBA கிராஜுவேட் எங்க படிக்கிற காலேஜ்ல காலேஜ் பேர் சொல்லு நான் சொல்ல மாட்டேன் அதிகப்படுத்துவீங்க லைலா காலேஜ்ல படிக்கிற மக்களே லைலா காலேஜ் MBA படிக்கிறவருக்கு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவா என்னன்னு தெரியல மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க இந்த NH44ன்றது அங்கங்க சின்ன சின்ன வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஆனா ஃபுல்லா போய் ஜம்மு காஷ்மீர் தான் முடியும் இந்த லாங்கஸ்ட் ரோடுன்னு நினைக்கிறேன் இந்த அப்ப இங்க போறவங்க எல்லாரும் ஜம்மு காஷ்மீர் தான் போறாங்களா ஜம்மு காஷ்மீரும் போலாம் ஆனா எங்க இருந்து போகுது கன்னியாகுமரி தமிழ்நாட்டுல அதாவது இந்த எண்டுல இருக்கும்டா அந்த எண்டு வரைக்கும் அப்படி ஓ இப்போ இது சவுத் அது நார்த்தா எனக்கு வர பார்த்தா சிரிப்பா வருது சூரிய அஸ்தமனம் ஆகும் மேடம் இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப நடுவுல எல்லாம் சில பேர் போனா எல்லாம் காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போறேன்னு இந்த ரூட் வழியா தான் போவாங்க ஆமா அந்த vlog பண்ணுவாங்கல்ல நம்மளே vlog தான பண்றோம் அதான் சைக்கிள்ல போறவங்க வாக்குல போறவங்க ஜம்மு காஷ்மீர் நடந்து போறேன் அது இந்த ரோடு தான ஜஸ்ட் ஒரு ஐபோன் இருந்தாலே போதும் அப்படியே பேசிட்டே போலாம் உன்கிட்ட இருக்குல்ல அப்படியே காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வா காஷ்மீர் விருப்பம் அண்ணா போங்க பாதி தூரமா வச்சுக்கோ பஞ்சாப் ப்ளீஸ் போங்க வேணாம் போயிட்டு வந்துட்டீங்கன்னா போங்க அதனால கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸ் அதான் உனக்கான டாஸ்க் நீ காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு எல்லாரும் போவோம் இந்த vlog முடியற போது கண்டிப்பா நாங்க எல்லாரும் ஜம்மு காஷ்மீர் நடந்தே போவோம் நாளா வர முடியாது நீங்க போங்க நீ உன்னை கூப்பிடவே இல்ல இந்த vlog இல்ல என்ன கட் பண்ணல அதுக்கு அப்புறம் வச்சுக்கங்க இந்த vlog நம்ம கூப்பிடல நீ ஏதோ வந்த ஏன் வந்த கேட்டிட்டு தான் இருக்கோம் அத சரி ஓகே நான் என்ன பண்றது சண்டை ஏன் வந்த அப்படி கேக்குறாரு ஒரு அளவு தான் குட்டி என்னது என்ன குட்டிங்கற அண்ணன் இப்ப குட்டிங்கற அண்ணன் குட்டி எல்லாமே இருக்கு ஒரு என்னடா என்ன செருப்பு எடுக்கற சும்மா இருக்க குட்டி இந்தாடா டேய் அண்ணா என்கிட்ட என்ன நம்ம கிட்ட இல்லையா நல்லா இல்ல அதை விட இது நல்லா இல்ல சூப்பர் வீடியோ எடுக்க ஸ்டைலா நடக்கற நீங்க போங்க ஸ்டைலானா எப்படி நான் நடந்தாலே ஸ்டைலா ரஜினி மாதிரி தலைவர் தள்ளுங்க நடங்க சேர் அடிக்கிட்டா பாத்துடா
டேய் டேய் இது சீவிடு. இது ரஜினி ஸ்டைலா? இது யார் மாதிரி தெரியுமா? ரஜினி ஃபேன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? சார் சார் ஸ்டைலா பண்ணுவேன் சார். சார் நான் ரொம்ப ஸ்டைல் சார். என்ன போய் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? ஆஹா சார் நன்றி. மீண்டும் வருக. மீண்டும் சந்திப்போம் சார். நான் எப்படிதான் சார் மீண்டும் சந்திப்போம் சார். எதையாலும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கடா நீ பைத்தியக்காரா. நீங்க பண்ணி நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வீசா நினைப்பா. ஓகே பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. இவனும் அப்படி ஆக வேண்டியதா? ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. நடங்க ரஜினி மாதிரி நடங்க. என்ன மியூசிக்கும் போறாரு பாருங்க. அதானே பாத்தியா? ஒரு நிமிஷம் சொல்றது கேட்டு. அண்ணா கன்ஃபார்ம் இவரு கன்ஃபார்ம். ஐயோ எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் அண்ணா எனக்கே சொல்லி கொடுத்தீங்க தானே. தனுஷ் மாதிரி ஸ்டைல் இருந்தீங்களா? சமயா உங்களுக்காக தனுஷ் மாதிரி பண்ண போறாரு. என்ன படம் தனுஷ்னு சொல்லிடு. அதையும் பழைய தனுஷ். சுல்லா தனுஷ் நடப்பாரு. இப்படி நான் நினைக்கிறேன். இது கை இப்படி போயிடும், கால் ஒரு மாதிரி ஜாலியா வருவாரு. பார்த்து வீடியோ எதுக்கு பாக்குறான் திடீர்னு பாத்துறான் தனுஷ் சார். பார்த்து இவரை போட்டு அடிக்கிறார். என்னடா குட்டி விடு. அவங்க நம்ம பாய்ஸ் இருக்காங்க பாரு. நடுவுல வாங்க. நான் வந்து இப்ப கடைசியில ஸ்லோமோ அப்படின்னு சொல்லுவேன். இங்கேறாப்புல கன்னியாகுமரியில இருந்து கிட்ட எப்பயுமே அன்பா பேச வச்சுக்கேன். நாங்க பண்பா இருப்போம். ஏதாவது அராஜகத்தை கொடுத்து வச்சுக்கேன், அவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்துருவோம். எங்க கிட்ட பகச்ச பெரியாஸ்பத்திரியில உனக்கு சிகிச்சை, அவ்வளவுதான் சொல்றேன். லைன்ல கரெக்டா இருந்துக்க, சரியா இருந்துக்க. போடுறா ஸ்லோமோ.